எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது போலவே தினகரன் மற்றும் ஓபிஎஸ் தொடர்பான விவகாரங்களையே அமித்ஷா வேலுமணியிடம் முக்கியமாக பேசியதாக கூறப்படுகிறது. அந்த விவகாரங்கள் உடனடியாகவே பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டன. ஆனால் அமித்ஷா வைத்த சில நிபந்தனைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை மீண்டும் அமித்ஷாவிடம் எடுத்துச் சென்று விளக்கியுள்ளார் வேலுமணி. இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டே போனதால் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் விரக்தியடைந்த அமித்ஷா திருச்சியில் பொங்கல் விழாவில் பங்கேற்றுவிட்டு அரசியல் ரீதியான எந்த முடிவையும் எடுக்காமல் டெல்லி திரும்பினார். இரு கட்சிகளும் இவ்வாறு தனித்தனி பாதையில் நகர்ந்து கொண்டிருப்பதால் அதிமுக கூட்டணி இன்னும் இறுதி வடிவத்தை எட்ட முடியாமல் ஊசலாட்டத்தில் உள்ளது. அமித்ஷாவை நம்பி தங்களது முடிவுகளை ஒத்தி வைத்திருந்த சில கட்சிகளும் இனியும் காத்திருந்தால் அரசியல் ரீதியாக சிக்கல் ஏற்படும் என்பதை உணர்ந்து தங்களுக்கான பாதையை தேட ஆரம்பித்துள்ளன. அதன் வெளிப்பாடாகவே இந்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமியின் பயணம் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் திருப்பு முனையா அல்லது மேலும் தூரத்தை அதிகரிக்குமா என்பதை தற்போதைய அரசியல் கேள்வியாக உள்ளது.